ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு பலாப்பழத்த அரிஞ்சு வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்திருக்கிறோம். என்னன்னே தெரியல, இந்த வருஷம் நம்ம சொந்தங்கள் கிட்ட இருந்து வெறும் பலாப்பழமா எங்க வீட்டுக்கு வந்துட்டுருக்கு. இதோட சேர்த்தா 8வது பழங்க. நாங்களும் போதும் போதுன்ற அளவுக்கு நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது வேற நல்லா பழுத்து அறுக்கிற ஸ்டேஜ் இருந்துச்சுங்களா, சரின்னு சொல்லி அப்படியே மெத்தைக்கு தூக்கிட்டு வந்தாச்சுங்க. பலாப்பழத்த அரியிறப்ப அதில பால் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கையில பிசு பிசுன்னு ஒட்டிக்குங்க. இதுவே கையிலயும், அந்த கத்தியிலயுமே நல்லா தேங்காய் எண்ணெய தடவிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பால் இருந்தாலுமே சுத்தமா ஒட்டவே ஒட்டாது. நாமளும் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா பலாப்பழத்த கட் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த பழத்த அறுக்கிறப்ப பார்த்தாலே தெரியும் பாருங்க, எப்படி நல்லா பழுத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில இருக்கக்கூடிய விதைய எடுத்து நாங்க முளைக்க போடலாம் அப்படின்னு சொல்லியுமே முடிவு பண்ணியிருக்கோங்க. அந்த அளவுக்கு பார்த்தோன்னாக்கா, இதோட சொல வந்து டேஸ்ட்டா இருந்துச்சு. எங்க வீட்ல நாங்களுமே ஒரு 2 பலா மரம் போல நட்டு வச்சிருக்கிறோங்க. நாட்டுப்பலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நட்டோம். கடைசி ஒரு 2 வருஷமா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில வந்து பிஞ்சு பிடிக்குது, ஒரு 2 பிஞ்சு மாதிரி. ஆனா, ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்தோன்னாக்கா, அப்படியே அது கருகி போன மாரி ஆயிடுது. ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஆனா, பொதுவா இந்த பலா மரம்லாம் வந்து ஒரு 3லேருந்து 7 வருஷமாச்சும் டைம் எடுத்துக்கும். முதல் காய் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்படி அப்படின்றது எங்களுக்குமே இன்னும் ஃபுல்லா தெரியல. சரி எப்ப காய்க்குதோ காய்க்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே விட்டுட்டோங்க. மரம் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப பெருசாவும் இன்னும் ஆகலைங்க. ஒரு நடுத்தரமான சைஸ்ல தான் இருக்கு. அது எப்ப காய்க்கும் அப்படின்னு தெரியல. அதுவரைக்கும் நம்ம சொந்தங்கள் தரத நல்லா சாப்பிட்டுட்டு இருப்போம். நம்ம மரத்துல காய்க்கிறப்ப நம்ம திருப்பி நம்ம சொந்தங்களுக்கு தந்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து இத சாப்பிட்டுட்டு இருக்கிறோங்க. அப்புறம் இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க மரத்துலருந்து காய பறிச்சு நாங்களே எண்ணெயுமே ஆட்டி வச்சிருக்கிறோங்க. உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் பாருங்க, எண்ணெய் எவ்வளோ பியூரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட நாங்க எந்த ஒரு இதுவுமே ஆட் பண்ணலங்க. சுத்தமான தேங்காய் மட்டும் தான் போட்டு எண்ணெய் ஆடி வச்சிருக்கிறோம். இங்க லோக்கல்லயுமே நாங்க கேட்கறவங்களுக்கு குடுத்துட்டுருக்குறோம். உங்களுக்கும் இந்த எண்ணெய் வேணும் அப்படின்னாக்கா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா ஹேமா செல்வகுமார் அஃபிஷியல் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்லயுமே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸுமே வந்து ஷேர் பண்றோம். எங்களுக்கும் பலாப்பழத்துக்கும் சுத்தமா செட்டே ஆகாதுங்க. உடனே போய் கட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. வந்து கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பச்சக்கா மாதிரி இருக்குங்க. இனிப்பு அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது. ஆனா சோளம் மட்டும் பார்த்தா நல்லா குண்டு குண்டா இருக்கும். ச்சே! இதுக்கப்புறம் நம்ம கடையிலே வாங்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி நாங்களுமே வெறுத்து போயிட்டோங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 2 கண்ண வாங்கிட்டு வந்து நட்டு வச்சிருக்கிறோம். அது காய்க்கிறப்ப தான் அது எந்த அழகுல இருக்கு அப்படிங்கிறதே தெரிய வரும். பலாப்பழம்னாலே இது பண்ருட்டி தாங்க. ஒரு டைம் நாங்க போயிருந்தப்போ ஒரு கடையில இருந்த ஐயா தான் சொல்லிக் குடுத்தாங்க. பலாப்பழத்த எப்படி தட்டி பார்த்து வாங்கணும், அதுக்கப்புறம் அதில தோல்ல இருக்கக்கூடிய முள் சைஸ் வந்து சின்னதா இருந்தா சொல சின்னதா இருக்கும். முள் பெருசா இருந்தா சொல பெருசா இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க எங்களுக்கு பலாப்பழத்த எப்படி வாங்கணும் அப்படின்னே தெரிய வந்துச்சு. வருஷம் வருஷம் பண்ருட்டியில பலாப்பழ திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நடத்துவாங்க. சூப்பரா இருக்கும். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பலாப்பழமும் அங்க வந்து காட்சிப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பலாப்பழத்த யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான ரெசிபீஸ்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுவுமே செஞ்சு வந்து விப்பாங்க. பலாப்பழத்த யூஸ் பண்ணி ஐஸ்கிரீம்லாம் கூட செஞ்சு விப்பாங்க. சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன மாதிரியான பலாப்பழம் வந்து செடி கன்று வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோமோ, அந்த டைம்ல நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், பலாப்பழம் செடியுமே வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம வாங்கிட்டு வரலாங்க. உங்களுக்கும் டைம் கிடைச்சதுன்னா அந்த சீசன் அப்ப போயிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். பலாப்பழத்த போல பலாக்காயுமே சமைச்சு சாப்பிடலாங்க. சூப்பரா இருக்கும். இந்த கொத்து பலாக்கள அப்படியே பொரியல் செய்வாங்க. சூப்பரா இருக்கும். இந்த கறி பலாக்காயில பிரியாணி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அசல் சிக்கன் பிரியாணி மாரியே இருக்குங்க. நாங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அட்டகாசமா வந்துச்சு. நாங்க இப்ப ஒரு பலாப்பழத்த தாங்க அரிஞ்சோம். ஆனா, எங்களுக்கு ஒரு இட்லி குண்டான் ஃபுல்லா வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பலாசொல கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் நாங்க சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, வயித்துக்குள்ள நாட்டியம் தான் நடக்கும். அதனால கொஞ்சமா சாப்பிடுறதுக்கு வச்சுட்டு, மீதி எல்லாத்தையுமே இப்ப நம்ம வத்தல் தாங்க போட போறோம். அதனால பலாப்பழத்த கட் பண்ணி, அதில இருக்கக்கூடிய கொட்டைய மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு, 2 பீஸா கட் பண்ணி இப்ப வெயில்ல காய வச்சுட்டுருக்கோம். இப்ப வெயில் சீசன் அப்படிங்கிறதுனால, என்னென்னலாம் நம்மளால இந்த மாரி காய வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமோ, அது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பலாக்கொட்டையில ஏகப்பட்ட ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாங்க. அவிச்சு சாப்பிட்லாம், சுட்டு சாப்பிட்லாம், பொரியல் செய்யலாம், காரக்குழம்பு, சாம்பார்ன்னு சொல்லிட்டு இதுலலாம் வந்து போடுவாங்க. வடை கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. சூப்பரா இருக்கும். இன்னைக்குமே நானும் வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தாங்க இருக்கேன். இப்ப பார்த்தீங்களா, நாங்க கட் பண்ண பலாப்பழம் எல்லாத்தையுமே இந்த மாரி நல்லா 1, 2ஆ பார்த்தோனாக்கா நல்லா காய வச்சுட்டோங்க. ஒரு 2 நாள் இந்த மாரி காய வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சூப்பரான வத்தல் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். சூப்பரா இருக்கும். இல்ல இதுக்கு முன்னாடியே வந்து பழுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு காய கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் இந்த மாரி வந்து ஸ்லைஸா கட் பண்ணி நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு சிப்ஸ் மாரியுமே சாப்பிட்லாங்க. அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஆனா, பலாக்கொட்டைய மட்டும் பார்த்தீனாக்கா, கொஞ்சமா தாங்க சாப்பிடணும். ஏன்னா, அது வந்து பித்தம் அப்படிங்கிறதுனால சில பேருக்கு வந்து செட் ஆகாது. இந்த பலா மரத்தில நம்ம வந்து ஃபர்னிச்சர் வந்து செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் வந்து பார்த்தோனாக்கா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப நாள் ஆண்டுமே வருங்க. இந்த வெயில் நாள் வந்துச்சுன்னா, இந்த மா, பலா, வாழை அப்படின்னு சொல்லி 3மே ஒண்ணா கிடைக்கும். ஸோ, சீசன்ல கிடைக்கக்கூடிய அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ மறக்காம வாங்கி சாப்பிட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் செஞ்ச இந்த பலாக்கொட்டை வடை, அப்புறம் நாங்க இப்ப காய வச்ச வத்தல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு வீடியோல சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.